பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிவா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம். சர்வஜா சர்வவியாபிவா பெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருணா சித்தம் ஜானதம் சாத்திரப்படும் ஸ்ரீ சந்திரசேகரபுரம் பிரமாமதானம் கலியுதயம் காஞ்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு குழந்தையோட கஷ்டம் தெரிஞ்ச பெரியவா, குழந்தையோட கஷ்டம் தெரிஞ்ச பெரியவா. இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தனமே பாருங்கள். இந்த ஒரு சேனலில் தான் உங்களுக்கு அந்த தலைப்புன்னு நம்ம ஆரம்பித்தோம். இப்போ எல்லா சேனல்லையும் அது வருது. நம்ம ஒவ்வொரு எபிசோடுக்கும் அது என்ன அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷன், இந்த நம்ம எவ்வளவோ சேனல் இருக்குது பெரியவாளை பற்றியும் மற்றது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்னு யாருமே ஒத்துரு கொடுக்குற மாதிரி கூட எனக்கு நான் பார்த்ததில்லை. ஆனால் பெரியவா ஒரு அனுகிரகத்தில் முதல் எபிசோட்லேருந்து நீ கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ட்யூஷன் எனக்கு கொடுத்தார். அதனால் நான் கொடுத்துட்டுருக்கேன். அது பெரியவளோட அனுகிரகம் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. என்னோடய மூளையினால் எதுவும் பண்ணல. குழந்தையோட கஷ்டம் தெரிஞ்ச பெரியவா, எல்லாருடைய கஷ்டமும் பெரியவாளுக்கு தெரியுமே. ஒரு தடவை காஞ்சி மடத்தில் தர்ம உபநயனம், தர்மத்தை அதாவது பணமே செலவழிக்காமல் கொஞ்சம் ஏழையாக இருக்கவாளுக்கெல்லாம் அந்த பிராமணா அந்த பசங்களுக்கெல்லாம் உபநயனம் பண்ணி வைப்பா. அந்த மாதிரியான ஒரு ஃப்ரீ அது இது அதில் ஒரு 10-15 சின்ன குழந்தைகள் ஆம்பளை பசங்க அதுகளுக்கெல்லாம் பூணல் போட்டுக்கிறதுக்கான இது நடந்துட்டுருக்கு. அவள் எல்லோரும் வந்தால் வசதி குறைஞ்சவா தான் எல்லாருமே. இருந்தாலும் பேரண்ட்ஸு அதை பெண்மணிகள் அவள் அம்மா கழுத்தில் ஏதாவது ஒரு செயின் இருக்குமே அதை எடுத்து குழந்தைக்கு போடுவா. அன்றைக்கி பூணல் அப்படின்னா ஒரு கல்யாணம் தானே, பூணல் கல்யாணம் தானே சொல்கிறோம். அதை முடிஞ்ச பிறகு அப்புறம் எடுத்துட்டுருவா. ஏன்னா அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், லக்ஷ்மிகரமான அது ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிறதுனால போடுவா. அதில் ஒரு அப்பா அம்மாவுக்கு அவள் குழந்தை இருக்குது. அவள் நிஜமாகவே ரொம்ப ஏழை. அவள் ஏற்கனவே அவள் தாலி கட்டின்னு இருக்கிறத ஒரு கயரில் கட்டின்னு இருக்கா. அவகிட்ட எதுவும் செயின்லாம் கிடையாது. அந்த குழந்தைக்கான எல்லோரும் செயினை போட்டுக்கும் போது எடுத்து போடுவாள். அப்போ பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். அந்த குழந்தைக்கு ரொம்ப கஷ்டமாக எடுத்த மனசுக்கு, இந்த பசங்க எல்லாம் போட்டிருக்கு நம்ம மட்டும் போட்டுக்கலையேன்னு மனசுக்கு குறைல அந்த பையன் இருக்குது. இருந்தாலும் அந்த இது போயிட்டே இருக்குது. அவளுடைய அந்த காரியங்கள்லாம் பண்ணிகிட்டே இருக்கா. அந்த வேளாண் வைதிகம் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. அப்போ திடீர்னு பெரியவா வேறு ஒரு இடத்துல இருந்தால் எழுந்துட்டார். எழுந்து நடக்க ஆரம்பித்தார். உபநயனம் எங்கே நடத்துகிறாலோ அந்த இடத்துல மடத்தில் அவர் இருந்த இடத்துல நடக்க ஆரம்பிக்கிறார், போகிறார். கூட 1-2 டிவோட்டீஸ் மட்டும் வரா. அவள் தம்பதி சமேதமாக வரா. அப்புறம் மடத்து சிஷ்யா 1-2 பேர் வரா. நேராக அவர் அங்கே போகிறார். போய் அந்த உபநயனம் நடக்கிற இடத்துக்கு போய் நின்றார். அப்போ கூட வந்த இவளுக்கு அந்த 2 வந்தாளே பக்தா, அவள் அதில் அந்த தம்பதியாக வந்த அந்த பெண்மணிக்கிட்ட, ஒரு பெண்மணிக்கிட்ட உன் கழுத்தில் இருக்க செயின் இருக்கு இல்லையோ அதை அந்த குழந்தைக்கு போடுப்பா, அந்த மனசுக்கு ரொம்ப கஷ்டப்படுறது, தனக்கு கழுத்தில் ஒன்றும் இல்லை அப்படின்னு, நீ போடு, அப்புறமா இது முடிஞ்ச பிறகு வாங்கின்று அப்படின்னாரு. இப்போ போட்டுரு அப்புறம் வாங்கிக்கோ அப்படின்னாரு. அவள் அந்த பையனுக்கு அந்த பையன் மனசு ஏழை பையன், அந்த கஷ்டப்பட்டு தான் மனசு அதுக்கு ரொம்ப இப்போது குஷியாகிடுது. எப்படி யார் பண்ணுவா அந்த இடத்துல? இப்போ மற்ற பேர்கிட்டேருந்து செயினை அவளை போடாத இருன்னு சொல்ல முடியாது. இவனுக்கு எங்கேருந்து செயின் கிடைக்கும்? அம்மா கிட்ட கிடையாது, வேறு எங்கே போவாவா திடீர்னு? இதில் டூப்ளிகேட் செயின் அதெல்லாம் போடக்கூடாது. நிஜமான ஒரு தங்க செயின் தானே போடணும். எங்கே போவா பாவம் ஏழை. அப்போ அந்த பையன் மனசு இதெல்லாம் தெரியலன்னா மனசு கஷ்டப்படுறது. சின்ன குழந்தை, அவள் அப்பா அம்மா நிஜமாகவே வறுமையில் இருக்குவா. அவள் என்ன பண்ணுவாள்? அவள் பகவானை தான் பிரார்த்தனை பண்ணியிருப்பாள். அந்த பகவான் நம்ம மகாபெரிவா தானே. பெரியவா என்ன நாங்கள் குழந்தை மனசை கஷ்டப்படுறது, நாங்கள் மாதிரி எங்களுக்கு வறுமையில் நாங்கள் இப்படி இருக்கோம், நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பா. அந்த நினச்சிட்டான்னா அந்த பகவான் யாருன்னா, எந்த இடத்துல பூணல் போட்டுருக்காளோ குழந்தைகளுக்கு அதே இடத்துல அந்த பகவான் உட்காந்துட்டுருக்காரு பரமேஸ்வரன். அவருக்கு தெரியாதா? மனசில் நினச்சிண்டா உடனே கிளம்பி அங்கே வந்துடுறார். வந்த உடனே
யாரோ கூட வந்தவா அந்த இவாக்கிட்ட அந்த பெண்மணிக்கிட்ட உன்னோட செயின் எடுத்து போடு குழந்தைக்கு, அது மனசு கஷ்டப்படுறது பாவம், அப்புறமா நீ முடிஞ்ச உடனே வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னால் அவளும் உடனே எடுத்து அது கழுத்தை போட்டால் அந்த குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது. அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் முடிஞ்சுது, உபநயனம்லாம் முடிஞ்சு பெரிய ஆசீர்வாதம் பண்ணி எல்லாம் பண்ணார். ஆனால் அதோட அந்த எபிசோடு வந்து அவள் முடிஞ்ச மாதிரி காமிக்கிறா. எனக்கு என்ன மனசில் எனக்கு தோணித்து அப்படின்னா, மனசில் இந்த பெரியவா வந்து அந்த செயினை போட சொன்னாலே அந்த பெண்மணி அதுக்கப்புறம் அந்த கேட்டு வாங்கிட்டு போனோம் அந்த செயினை நிச்சயம் வாங்கியிருக்க மாட்டா. அப்போ வந்து அது இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு குவாலிட்டியான செயினாக கூட இருக்கும் அப்படின்னு எனக்கு தோன்றுறது. அந்த குழந்தைக்கு அப்படி ஒரு பாக்கியம் பெரியவா அவள் பக்தி வந்து அப்படி பண்ண வச்சுருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. மற்ற பேருக்கெல்லாம் கொஞ்சம் அந்த ஏழையாக இருந்தாலும் அவளுக்கு ஏதோ ஒரு சின்ன வசதி இருக்கா, ஒரு செயினை போட்டுருக்கா, அந்த செயினை குழந்தைக்கு போடுறா. இன்னும் அவளுக்கு அந்த வசதி இல்லை அப்படின்னாலும் பெரியவா வந்து அதை புரிஞ்சுட்டு வந்து அந்த பரமேஸ்வரன் அந்த நேரத்தில் வந்து அனுகிரகம் பண்ணுறாரு. அப்புறம் வந்து அந்த வாங்கிட்டு இருக்க மாட்டாளே, இந்த செயின் வந்து திருப்பி அந்த மாமி வாங்கியிருக்க மாட்டா அப்படின்னு தோன்றுறது, திருப்பி கொடுங்கன்னு கேட்டிருக்க மாட்டா, அது அந்த குழந்தைக்கு ஒரு கிஃப்டாகவே கொடுத்துருப்பா அப்படின்னு தோன்றது எனக்கு. இதை அவள் சொல்லலைனாலும் நான் அனுமானம் பண்ணுறேன். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிய பாதவேஸ்வரன் மகாபிரிய பாதவேஸ்வரனம்.